என்ன பாண்டி இந்த சைடு என்ன அரசு சொல்லியா? நம்ம லைன்ல அடிக்கடிக்கு நீ கிராஸ் ஆயிட்டே இருக்கிற. என்னத்த கிராஸ் ஆனாங்க பார்த்தேன். நான் முடிச்சு வச்ச பஞ்சாயத்தை நீ மறுபடியும் நோண்டி எடுக்கிறியாமா? அவன் எனக்கு கம்சன் தரேன், நான் அவன்கிட்ட வாங்குறேன், இல்லை நான் பண்றேன். உனக்கு என்னையா தேவையில்லாத வேலை இங்க வந்திருக்க? சரியில்லை. என்ன சரியில்லை? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கானே, இல்லைன்னா வேற மாதிரி ஆகி போயிடும். பாத்துக்கியா போயா போ. சொல்லுப்பா. ஒரு தடவை நம்ம லைன்ல வந்து பாத்துக்கலாமையா போயா. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஆட சொல்லப்பா, அவன் ஒருத்தன் டீலிங்காமா வந்து. அக்கா என்ன ஹாப்பியா இருக்கிற? நீ செல்வி ஊர்ல இருந்து வரடா. அப்படியா? எனக்கு எதுவும் சொல்லவே இல்ல. எங்ககிட்ட சொல்லிட்டா. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? ஊர் ஊரா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு உங்ககிட்ட யார் சொல்லுவா? அக்கா ஊர் இருக்க இடத்தவே விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் அக்கா புள்ளாவ வெளியூர்ல படிக்க வச்சுட்டா சொல்லி வெளி மாப்பிளைக்கு பாத்தீங்கன்னா வையே. எங்க மாமா உள்ள இருக்காரு போ. மாமா சொல்றா. ஆமா என்ன ஊர்ல இருந்து செல்வி வராமா? அக்கா வேற ஹாப்பியா இருக்கு, நீ இருக்கே வச்சுட்டு இருக்கிற. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உனக்கு என்ன சொல்லணும்? ஒரு ஊர் கட்ட பஞ்சாயத்துக்கு ரவித்தனம் பண்ணிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன சொல்லணும்? ஆமா ஊருக்குள்ள வேணா நான் ரவித்தனம் பண்ணலாம், என்கிட்ட படிப்பு வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா உன் பிள்ளைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படாம என்னை காப்பாத்துக்கிறதுக்கு எனக்கு சொத்து பத்து அதிகமா இருக்குது. உங்களை விட ஒரு மடங்கு போடா எக்ஸ்ட்ரா காப்பாத்துவேன். போடா செல்விகளை நான் சந்தோஷம் இருக்கிற போட மூட கிடைக்கிறது போடா. அப்படியா? இல்ல செல்லம் அப்படிலாம் இல்ல. கோச்சிக்காதப்பா, வந்துடுறேன் கண்டிப்பா வந்துடுறேன். அங்கதான் வந்துட்டு இருக்கேன். கோச்சிக்காத, அங்க ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். வச்சிடறேன் வரேன். எங்கடா கிளம்பில? ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிருக்கா, பார்த்து வந்துடுறேங்க. வெடிய வெடிய போன்ல ஏதோ பொண்ணு கிட்ட பேசுற. இல்லக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுறேன். எதையோ மறைக்கிற. இல்லக்கா மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணு இல்லக்கா. எந்த பொண்ணு கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சது அப்பயே உனக்கு கச்சே. அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, பாக்க பார்த்து வந்துடுறேங்க. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? எங்கடா போவ? எவ்வளவு ஹாட்டா இருக்குது. ஃப்ரெண்ட் ஓட்டு வந்தா செல்லம் வெயிட் பண்ண. உனக்கு இதே வேலையா போச்சு எப்ப பார்த்தாலுமே. கோச்சிக்காத செல்லம். சரி போலாம், குயிக்கா போலாம். ஐ லவ் யூ. இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. லவர்ஸ் டே மீட் பண்ண முடியல. எனக்கு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு செல்லம். நீ பாரு சொல்லவே இல்ல. அப்படியா? ஓகே ஐ லவ் யூ டா. போலாமா? थैंक यू செல்லம். பை செல்லம். பக்கா ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நீ பாட்டு இங்க வரைக்கும் வந்துட்ட. நீ கூட இருந்தாலும் வீடு இருக்குது மறந்துட்டு சொல்லும். நடத்து. சரி நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். சரியா? ஓகே பை. நீங்க வேற உள்ள வைக்கிறடா. மெசேஜ் பண்ணு. ஓகேடா. படிப்பெல்லாம் எப்படி போச்சு? நல்லபடியா போச்சு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்படின்னு வெயில் இங்க இருந்து வர என்ன கடைக்கு போறியா? இல்ல பார்லர் போறியா? சும்மா பார்லர் போலாம், இல்லாட்டி எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வெளியில வரலாம். சரி. அப்புறம் வீட்டுல நடக்கிறாங்களா அம்மா அப்பா எல்லாம்? நல்லா இருக்கேன். ரொம்ப வெயிலா இருக்குது. வாங்க வீட்டுக்கு போவோம். வரேன். எப்ப வர? நான் வரேன் இன்னும் ஒரு நாளைக்கு. ஈவினிங் வரியா? வரேன். சரி நாளைக்கு மூவி போலாம். ஓகேவா? ஓகே பாய். பாய்டா. பாய். மா அம்மா மா ஐயோ செல்வி நல்லா இருக்கேம்மா. அப்பா நல்லா இருக்கீங்களா? செல்வி இல்ல லேட்டா போச்சு. நல்லா இருக்கேம்மா. எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. லவ் யூ மா. லவ் யூ டா. நானே இந்த பக்கம் வரலப்பா. மினி பஸ் வர லேட் ஆயிடுச்சா? இந்த பக்கம் வரேன்னு பார்த்தேன். நானே மினி பஸ்ல வந்தேன். இந்த பக்கம் வந்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா நல்லா இருக்கீங்களா? என்ன சமைச்சிருக்காங்க? சமைச்சு வச்சுக்கிறோம். வேணும் எல்லாம் இருக்குவா, சாப்பிடலாம். உனக்கு பிடிச்சாலும் செஞ்சு வச்சிருக்கா பாரு அம்மா. என்ன பண்றீங்க இங்க நின்னுட்டு? ஆமா செல்வி சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு, ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுப்பா. இன்னைக்கு செம்ம தீனி. இன்னைக்கு நீ வரல சொல்லிட்டு அடுப்புங்கரையிலேயே உட்காந்துக்கிட்டு பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. ஏன் ஒரு மாதிரி அப்செட் இருக்கீங்க? நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா, காலையில நீ வர சந்தோஷம் இருந்தம்மா. பாண்டி போய் வந்து மூட அப்செட் பண்ணி போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? என்ன மாறவே இல்லையா? அவன் என்னைக்கு மாறி இருக்காமா? ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தையோ அப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்காமா. ஏன் ஏதாவது உங்ககிட்ட ரொம்ப பண்ணாரா? ஒன்றும் பண்ணல.
வந்து உழைச்சி விட்டு போயிட்டேன். அப்படியா? அது தெரிஞ்சது தானப்பா, அது திருந்தவே திருந்தாது. சரி, அதுக்காக நீங்களா வச்சுட்டு சாப்பிடுவோம். சரி வாமா. சாப்பாடு ஆர்வத்துல சாப்பிடுவோம். ஏம்மா வேலைக்கு எழுதி போட்டியே, என்னம்மா ஆச்சு? அம்மா இன்னும் ஒரு வாரத்துல ஜாயின் பண்ணி சொல்லிக்கிறாங்கம்மா. அப்படியா? வேலை எங்கம்மா? அப்பா கோயம்புத்தூர்ல தானுங்கப்பா. கோயம்புத்தூர் தானே? ஆமா. டெய்லி போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நீ அடுத்தது வேலை கிடைச்சிருச்சு, நீ அடுத்தது மேரேஜ் தான். பாக்கலாம்ப்பா, இருங்கப்பா, என்ன அவசரம்? பாக்குறது என்னம்மா, அடுத்து மேரேஜ் தானே. பா சொல்லுப்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுமா. நானும் ஸ்கூல்ல படிக்கும் போது சிவான்னு ஒரு பையனும் லவ் பண்றேன்ப்பா. என்னம்மா சொல்றேன்? என்ன? ஏய், என்னடி சொல்ற? உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சுனா இல்ல லவ் பண்ண அனுப்பிச்சுனா? அம்மா நானும் அவரும் ரொம்ப நாளா பேசி பழகிட்டு இருக்கிறோம்மா. என்ன படிச்சு திமிர்ல பேசுறியா நீ? அப்படியெல்லாம் இல்லம்மா. பா நீங்க தான் சொல்லணும். அம்மா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு. போமா. புரிஞ்சுக்கம்மா. என்ன தேடி புரிஞ்சுக்கிறது? அப்பாடு நீதாம்மா எடுத்து சொல்லணும். போடி, சொல்லணுமாமா. மா மா இப்ப என்ன சொல்லிட்டேன்? லவ் பண்ணன்னு தானே சொன்னேன், இப்படி பண்றாங்க. என்ன ஆச்சு? ஸ்டார்ட் ஆகுது. இறங்க பார்க்கலாம். பெட்ரோல் இருக்குங்களா? ஆதி போடல, ஆதி போடலண்ணா. சாவியை போடலீங்களா? தம்பி போயிட்டு வாங்க தம்பி. சார் ஏன் சார் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்க? ஆமா தம்பி, பொண்ணை படிக்க வச்சேன், வேலையை வாங்கி கொடுத்தாச்சு. லவ் பண்றதுக்கு சொல்லி ஒரே குழப்பம் பண்ணி விட்டோமா. லவ் பண்ணுறது ஒரு குத்தமா சார்? போயிட்டு அந்த பையனை பாருங்க, அவங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க, பேசிட்டு நல்ல குடும்பம் இருந்தால் பார்த்து முடிவு பண்ணுங்க. நானும் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவங்க அப்பா அம்மா சம்மதத்துக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கையில காதலிக்கிறது ஒரு சுகனா, அந்த காதலிச்ச லைஃப் கிடைக்கிறது ஒரு வரம் சார். இந்த வரத்தை உங்க பொண்ணுக்கு ஏற்படுத்தி கொடுங்க சார். சார் வரேன் சார். தம்பி ரொம்ப நன்றிப்பா. குழப்பமா இருந்த மனசை தெளிவுபடுத்திட்டுப்பா. ரொம்ப நன்றிப்பா. வரப்பா. அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னாச்சுப்பா? நானும் திட்டேன், நீங்களும் கோவமா எந்திரிச்சு போயிட்டீங்க. காலையில அங்கேயே உட்கார்ந்து கிடக்குறா. செல்வி, அப்பா மேல என்ன கோவமாமா? ஆமாப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒருத்தர் லவ் பண்ணன்னு சொன்னது ஒரு தப்பா? நம்ம அப்பா கிட்ட வந்து திடீர்னு லவ் பண்ண சொன்னா எந்த அப்பாவும் ஒத்துக்குவாங்கம்மா. அவர் நல்ல பையன்ப்பா. சரி, அப்படின்னா பையன் போட்டோ இருந்தா காமிமா பாக்குறேன். சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன், அவங்க அட்ரஸ் தரேன், நேர்ல போய் பேசுங்க மம்மி. சரிடா, நீ காட்டு போட்டோவை காமி. ஏங்க பையன் நல்லாதான் இருக்காங்க. அட இந்த பையனா? ஓ சரிம்மா, ஃபோன் போடுமா, பேசுங்களா? உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியுமா, பார்த்துருக்கேன்.
அப்படியா? பாத்துருக்கீங்களா? தெரியுமா? தெரியுமாப்பா? சரிப்பா, நான் கால் பண்றேன். ஓகேம்மா. ஹலோ சிவா, நான் செல்வி பேசுறேன்டா. ஒரு நிமிஷம் எங்க அப்பா பேசணுமாமா. ஒன்றும் பயப்படாத, சும்மா நார்மலாக தான் பேசுறாரு. இந்தாங்கப்பா. ஹலோ தம்பி, செல்வியோட அப்பா பேசுகிறேன்ப்பா. ஒரு நல்ல நாளை பார்த்து உரமுறையாக குடும்பத்தோட எல்லாம் உரமுறையெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாப்பா. சரியாப்பா? ஓகே, சரிப்பா. ஓகேப்பா, தேங்க்யூப்பா. என்ன தங்கம், அம்மா சாப்பிட்டியா? என்னது நைட் தானே கொடுத்தேன், பத்தலையா? இப்பயும் கொடுக்கணுமா? நம்ம போன்லயே வா, சரி கொடுக்குறேன். என்னடா சத்தம்? நைட்டு ஃபுல்லா போர்வக்குள்ள உச்சு 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 உச்சுன்னு சத்தம் கேட்டது நீதானா? நான் கூட கவலை கத்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன? ஏய், ஓகே சரியில்லை, உண்மைய சொல்லு. இந்திய சொல்லிடுறேங்க. படிக்கும் போதே லவ்க்கா, செல்விங்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டுக்கிறேங்க. யாரு வீட்டு பொண்ணுடா? யார் வீட்டு பொண்ணுன்னு தெரியல. அவங்க மாமா தான் ஏதோ ரவுடித்தனம் பண்ணின்னு தெரியுறாங்க. அந்த கருப்பு சட்டை போட்டு தெரியுமா அரசு அந்தாளா? பாண்டின்னு ஏதோ மீச கொஞ்சம் கருப்பா பாண்டின்னு சொன்னாங்க. தாய் மாமா சொன்னாங்க. வெள்ளை சட்டை போட்ட பாண்டியா? மீச கருப்பு. அவன் நிலத்துக்காகவே 4 கொலை பண்றானாச்சேடா. அவன் வீட்டு பொண்ணாவா காதலிக்கிற? அக்கா என்ன சொல்றீங்க? பாத்துக்கலாம் விடுக்கா. என்னடா இப்படி பேசுற? தம்பியோட ஒரு முகம் தானே பாத்திருக்கீங்க, இன்னொரு முகம் பாக்கல. என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் விடுக்கா, வரேன். காதல் வந்தா ஒரு மனுஷனை இப்படி எல்லாமா மாத்தும்? எங்கடி போற? என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலான்னு போறேன்டி. எந்த ஃப்ரெண்ட் பார்க்க போற? அது ஏதோ ஒரு ஃப்ரெண்டு. போய் சொல்லாத, உன் ஆள் அங்கே நின்றுட்டு இருக்காப்புல, அதை தான் நான் பார்த்துட்டு தான் இப்போ திரும்பி வந்துட்டு இருக்கேன். பார்த்துட்டீங்களா? பேசாமல் சத்தம் போடாங்க. சொல்லிடாதடி, உனக்கு போகண்டி. நான் உன் ஃப்ரெண்டு சொல்லுவேண்ணா. ஓகே ஓகே, பாய். பார்த்துப்போ. ஓகேடா. செல்வி எங்க போயிட்டு இருக்கிறா? அவ யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போறலாம். ஏய், உண்மையை சொல்லு. ஃப்ரெண்டை தான் பார்க்க போறேன்னு சொன்னா. போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. அவளை அவரை பார்க்க போறா. லவரை பார்க்க போறா? எங்க போறா? ஏதோ வாழைத்தோப்புக்குள்ள போகணும்னு சொல்றேன். வாழைத்தோப்பா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. உன் பிள்ளைய கட்டி வைக்க மாட்டியா? அவளை என்னமோ ஒருத்தவங்க பையன் சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கிறா. முடியாதுடா. ஏன் முடியாது? ஊரா கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சுன்னா என் பிள்ளையெல்லாம் உனக்கு கட்டி தர முடியாது. ஊருக்குள்ள எவனா சொல்லி நல்லவன் சொல்றானடா. அப்படியா? அப்ப நான் கட்டி வைக்க மாட்டேன். முடியாதுடா. அப்பா, என் புள்ள மனசார ஒருத்தனை விரும்பினா அவனைத்தான் நான் கட்டி வைக்க போறேன். அப்படியா? ஆமா. அவன் இருந்தா தானே நீ கட்டி வைப்ப. அவனை நான் பாத்துக்கிறேன், சரியா? வாங்க. ஹலோ செல்வி, வர சொல்லிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்றதுக்கு தோட்டத்துக்கிட்ட? சீக்கிரம் வாமா. இங்க பாரு, வந்துட்டு பாரு. இங்க பாரு. அண்ணா வாடா, அரசு சொல்லி அவளை போட்டுலண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத. வாடா வாடா வாடா. அரசே, அண்ணா அரசனா, அரசனா, அரசே. ஏய் அரசே, உங்கள்கிட்ட பிரச்சனை ஒன்றும் வரல. உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்திருக்கிறேன். ஹெல்ப்பா? சுகர் சுகர் சொல்லியா? அரசு, எங்க அக்கா புள்ள பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டே இருக்கிறான். சரி, அவனை சம்பவம் பண்ணணும். பையன் எந்த ஊரு? பையன் லோக்கல் தான். பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேர் பிசினஸ்ல தான் இப்போ எதிரி, சரியா? உனக்கு ஒண்ணுனா நான் வந்து நிற்பேன், எனக்கு ஒண்ணுனா நீ வந்து நிப்பே நிற்க மாட்டியா? கண்டிப்பாக எப்படியும் ஒரு காரணம் போயிட்டோம்.
கண்டிப்பா வந்து நிக்கிறேன். ஆனா பையன் நம்ம லோக்கல் தான், ஒன்றும் அக்கா ஒருத்தர் இருக்கா. இல்லையா உனக்கு முறை பொண்ணு வேற சொல்லிட்டேன். அது கண்டிப்பா நம்ம மண்ணுக்கே உண்டான உறுத்தான ஒரு வீரம். அது கண்டிப்பா வந்து பண்ணலாம். இல்லை செஞ்சே ஆகணும். தரமான சமம் பண்ணிடலாம். எப்ப பண்ணலாம் மட்டும் சொல்லுங்க. டைம் எல்லாம் இல்லை, கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். சரி போலாம். ஆனா அங்க இருப்பா, நான் போய் பார்த்துட்டு வரலாம். திரும்பினா சம்பவம் இருக்கு, போட்டு எடுத்துவாங்க. போனா அரசே சொல்லு பாண்டி. அவனை நீ செஞ்சே ஆகணும். வெளியே அவனை கருவை எடுத்துருவான். அவன் எதை கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன். எங்க அக்கா புள்ள மேல ஆசைப்பட்டான். போடுறாடா. பையனை காமிச்சு டேய், அக்கா எங்கடா கூட்டிட்டு போற? நான் லவ் பண்றதுலக்கா செல்வி பொண்ணு. அவங்க அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க, வாங்க போலாம். எதுக்குடா? எல்லாம் நல்ல விஷயம் தாங்க, வாங்கக்கா பேசுவோம். சார் தம்பி நான் தான்ப்பா செல்வியோட அப்பா. சார் நீங்களா? ஆமாப்பா. தம்பி நீங்கள் சொன்ன மரத்தை கொடுக்காம முடிவு பண்ணிட்டு. ஆமாப்பா. சார் இவங்க தான் எங்கள் அக்கா, எனக்கு எல்லாமே இவங்க தான் சார். வாங்க. சீக்கிரம் பாருங்க, என்ன தேதி நல்லா இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. என்னடா இங்கேயும் வந்து உச்சு நடக்கட்டும். நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணிடலாம். பசிக்குதுமா, பிரியாணி. பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டா போதும். என் பிள்ளைக்கு இல்லாத இப்ப உடனே செஞ்சு தரேன். அரசு அவனை கூட போய் நம்ம அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறோமே, ரொம்ப அசிங்கமா இருக்கு அரசு. அவங்க மூஞ்சில நான் போய் எப்படி முழிப்பேன்? பாண்டி விடு. கண்டிப்பா உள்ள மாட்டுவான். நம்ம சமயம் கிடைக்கும். அன்னைக்கு வச்சு பண்ணுவான் அவனை. காளி வச்சு பண்ணுவான். ஹலோ. அரசே, என்ன அந்த பாண்டியும் அந்த ரியல் எஸ்டேட்ல 10 லட்ச ரூபாய்க்கா, நீயும் 10 லட்ச ரூபாய்க்கா, நான் யாரு கொடுக்க? 2 விதத்துல யாராவது ஒரு ஆள் முடிவு பண்ணி சொல்லுங்க. பெருமா அவனை போடு. பாண்டி அரசு இது என்னது? சரி செஞ்சுட்ட போல. துரோகிய தூரமா வை, பையாளி பக்கமா வைன்றது கரெக்டா போச்சியா? உன் விஷயத்துல நான் கொஞ்சம் நம்பிட்டேன். ஆனா இப்ப பிரமண்ணா துரோகி இந்த அரசு கிட்ட செத்து தொலை. என்னைக்கா இருந்தாலும் நீ எதிரி தான்டா. உன் சாவு இனிமேல் நம்பிக்கை துரோகம் பண்ற எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். பிரமண்ணா வாங்க போலாம்.